ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானியம் பற்றி பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோளம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இந்த வெள்ளைச்சோளத்தில் சாலட் செய்யலாம். அதோட பச்சை மிளகா, அதாவது கொடை மிளகா சொல்லுவோம்ல, பெரிய பச்சை மிளகா, கேரட்டு, அப்புறம் அதில் வெள்ளரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாலட் செஞ்சால், சால்ட்டு போட்டு சோளத்தை வேக வச்சுட்டு சாலட் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்து. இப்போ இது பார்த்திங்கன்னா குதிரைவாளி. இப்போ இதில் பொங்கல் செய்யலாம், லட்டு செய்யலாம், சாதமும் வடித்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்தது பார்த்திங்கன்னா சாமையிலையும் நம்ம லட்டு செய்யலாம், பொங்கல் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்து. இப்போ இது பார்த்திங்கன்னா வரகரிசியில் பொங்கலும் செய்யலாம், லட்டு செய்யலாம். எதாக இருந்தாலுமே வறுத்துட்டு செய்யணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தெனை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்ல ஸ்ட்ரென்த்து. பொங்கல் செய்யலாம், நம்ம லட்டு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.